யாரு ஒப்பீனியன் உங்கள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம டெய்லி எடுக்கிற நிறைய டெசிஷன்ஸ், ட்ரெஸ், பேசுற வார்த்தை, நம்ம ட்ரீம்ஸ் கூட நம்ம டிசைட் பண்றோமா இல்ல வேற யாராவது என்ன நினைச்சுப்பாங்கன்னு பயத்துல மாட்டிக்கிறோமா? சின்ன வயசுல இருந்து சொசைட்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் சொல்லிக் கொடுத்த ரூல்ஸ்னால நமக்கு தெரியாம ஒரு இன்விசிபிள் கேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. அதனால நம்ம ஹாப்பினஸை விட அப்ரூவல் முக்கியமாகிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, யாருக்கும் நம்ம ஃபுல் ஸ்டோரி புரியாது. அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆனா நம்ம ஸ்ட்ரகிள், பெயின், ட்ரீம்ஸ் யாருக்கும் தெரியாது. அப்போ தெரியாத ஒருத்தரோட ஒப்பீனியன் ஏன் நம்ம லைஃப கண்ட்ரோல் பண்ண வேண்டும்? நீங்க ட்ரை பண்ணா யாராவது சிரிப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா சக்சஸ் ஆனா அதே மக்கள் கிளாப் பண்ணுவாங்க. சோ நீங்க டிசைட் பண்ணுங்க. சிரிப்ப கேக்குறீங்களா இல்ல நாளைக்கு கிளாப்ப பாக்குறீங்களா? லைஃப் ஒரு தடவை தான் கிடைக்கும். ஒப்பீனியன்ஸ் ஃப்ரீயா வரும். பயத்தால இப்ப ஸ்டாப் பண்ணினா நாளைக்கு ரிக்ரெட் தான். அதனால இந்த மூமெண்ட்ல இருந்து கிளாரிட்டி வேணும். யூஸ்ஃபுல் அட்வைஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. ஆனா உங்கள டவுட் பண்ற ஒப்பீனியன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க. உங்க லைஃப், உங்க ரூல்ஸ், உங்க ட்ரீம், உங்க பாத். நீங்க உங்க ஸ்டோரியோட ஹீரோ. பென் உங்க கையில தான் இருக்கணும். யாரும் உங்க லைஃப கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க அலோவ் பண்ணலனா.